ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரும்பாலும் மனிதருடைய ஆசை கடவுளுடைய அடையாளங்களையும் அறிகுறிகளையும் புதுமைகளையும் பெரும் விஷயங்களையும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பு. குறிப்பாக ஏதாவது புதுமைகள் நடக்குமா, அல்லது அன்னை மரியனுடைய சிலையிலோ இயேசுவினுடைய சிலையிலோ ஏதாவது அருங்குறிகளும் அற்புதங்களும் தென்படுமா? தென்பட்டால் அது கடவுளே வந்து தன்னை வெளிப்படுத்தியதாக மக்கள் நம்புவதும், அப்படிப்பட்ட காரியங்களுக்காக, புதுமைகளுக்காக, அதிசயங்களுக்காக காத்திருப்பது மனிதனுடைய இயல்பு. இயேசு மனித உருவில் அவர்களோடு பல நாட்கள் நடந்து இறந்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவர்களுக்கு தன்னுடைய விழாவையும் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய உடலையும் காட்டி உண்மையாகவே தான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்ற உண்மையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய பிறகு தான் விண்ணகம் செல்லப் போவதாகவும், ஆனால் விண்ணகம் செல்லுகின்ற போது உங்களை நான் திக்கற்றவர்களாக, அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், நான் உங்களோடு இருப்பேன், அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு வேறொரு துணையாளரை அனுப்புவேன், அவரை நீங்கள் பார்ப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், என்னையும் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவை அறிந்தவர்கள் தூய ஆவியை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை விசுவசித்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தூய ஆவியின் தூண்டுதலை உணர முடியும். இயேசுவை விசுவசித்தவர்கள் இயேசுவும் தூய ஆவியும் தந்தையும் ஒரு மனிதனில் குடிகொண்டிருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். இதை பார்ப்பது என்பது யோவானுடைய நற்செய்தியினுடைய தனிப்பட்ட விஷயம். பார்ப்பது, தொடுவது. இங்கே விசுவாசத்தினால் பார்ப்பது, ஒரு தூய ஆவியின் சக்தியை விசுவாச உணர்வு கொண்டு பார்ப்பது. அவர் வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகிறார், காக்கிறார். எனவே இந்த விசுவாசமும் அன்பும் கொண்ட மனிதர்களுக்கு தூய ஆவியை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கடவுள் இயேசு அவர்களோடு வாழ்நாளெல்லாம் தங்குகிறார், கூட இருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றும் ஆண்டவர் பேசுகிறார். இன்றும் இறைவன் நம்மோடு நடக்கிறார். இன்றும் இறைவன் தன் தூய ஆவியை அனுப்பி நம்மை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தை கடவுள் வார்த்தையினால் இருப்பதனால் இன்றும் வாழ்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் குறைந்தவர்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையுமே நாடி ஓடி தேடுகின்ற மனிதர்கள், கண்களுக்கும் காதுகளுக்கும் உடலுக்கும் தொடுகின்ற அளவிற்கு கடவுள் சக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள். யோவான் நற்செய்தியின் பார்வையை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிரசன்னத்தை பார்க்கவும், தூய ஆவியின் தூண்டுதலை
எங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் அதை பார்க்கவும், தொடவும், உணரவும், அதன் மூலம் ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் இருப்பதை உணர எங்கள் அகக்கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.